குளத்துக்கு போறப்ப அந்த குளத்து தண்ணியில கந்தர்வரோட முகம் தெரியுது. அந்த அழக ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போனனால புதிதாக பானை செய்ய முடியாம தவிக்கிறாங்க. எங்கடா போன மனைவியை இன்னும் காணவே அப்படின்னு சொல்லி தன்னோட ஞான கண்ணல பாக்குறாரு ஜமத்கனி முனிவர். அப்ப தன்னோட மனைவி இன்னொரு ஆணோட அழக ரசிச்சுட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்ப கோபப்படுறாரு. தன்னோட 4 மகன்களையும் கூப்பிட்டு அம்மாவோட தலையை வெட்டி வருமாறு சொல்றாரு. 3 மகன்களுமே மறுத்துறாங்க. 4வது மகன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படிங்கறனால தாயோட தலையை வெட்டி வருவதாக சொல்லிட்டு போறாரு. தன் மகனை தன்னை கொண்டு வருவது தெரிஞ்சுக்கிட்டு ரேணுகாதேவி அங்கிருந்து தப்பிச்சு போய் சுடுகாட்டுல இருக்க வெட்டியானோட வீட்டுல போய் தஞ்சம் அடைகிறாங்க. பரசுராமர் தன்னோட அம்மாவை கொல்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப வெட்டியானோட மனைவி இதை தடுக்க வராங்க. பரசுராமர் வெட்டியானோட மனைவியும் தன் தாயோட தலையையும் வெட்டி சாய்க்கிறாரு. தன் தாயோட தலையை எடுத்துக்கிட்டு ஜமத்கனி முனிவர் முன்னாடி போய் நிக்கிறாரு பரசுராமர். ஜமத்கனி முனிவர் உனக்கு என்ன வர வேண்டுமோ கேளு அப்படின்னு சொல்றாரு. உடனே தன் தந்தையிடம் தன் தாயோட உயிரை திருப்பி தரும்படி கேட்கிறார்.